கோவை மாநகர் மாவட்ட திமுக சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி சிங்காநல்லூர் பகுதி 2 திமுக 59வது வட்டக்கழகம் ஐயர் லேஅவுட் பகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி வழிகாட்டுதலில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் எம்எல்ஏ கலந்து கொண்டு 300 ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க கழக நிர்வாகிகள் அனைவரும் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், இதுதான் ஒரே இலக்கு என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சிங்காநல்லூர் பகுதி 2 திமுக செயலாளர் சிவா தலைமையில் மாணவரணி முன்னாள் அமைப்பாளர் ராசுகுமார் வரவேற்புரையில் கோவை மாநகர் மாவட்ட திமுக துணை செயலாளர் தளபதி இளங்கோ 59வது வட்டக்கழக செயலாளர் சிங்கை அன்பு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திமுக தலைமை கழக பேச்சாளர்கள் சிங்கை பிரபாகரன், சிங்கை சவுந்தர், திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆடிட்டர் சசிகுமார், மாநகர் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் பைந்தமிழ், வட்டக்கழக செயலாளர்கள் ஆனந்த், பகுதி நிர்வாகிகள் கே.பி. ராமகிருஷ்ணன், திராவிடமணி, சிங்கை பாலகிருஷ்ணன், ராஜேஷ்குமார், ஜம்பு, மதன், கனகராஜ், கல்பனா, பரமேஸ்வரன், பாலமுருகன், ஈஸ்வரமூர்த்தி, தேநீர் தேவா, நம்பியரசு, ஆட்டோ பாபு, ஜெயராமன், பவானி சங்கர், கௌரி சங்கர், யுவராஜ், இளங்கோ, பாண்டியன், ஷாஜஹான், ரவிகண்ணன், குமாரசாமி, கிருஷ்ணமூர்த்தி, ராஜ்குமார், ஜோதிவேல், கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.